நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஜியோ ஃபைபரோட மெகா பிளான் அறிவிப்பு, ஓலா எலக்ட்ரிக்கோட ஒரு புதிய அறிவிப்பு, அதே போல கூகுள் டுவோ இனி யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்த போறீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் இந்த வீடியோல நம்ம பயன் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஜியோ ஃபைபர் சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. டேட்டா பிளான்ல டபுள் டேட்டா மந்த்லி பிளான். இது முழுக்க 12 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட், பிளாட்டினம், டைட்டானியம் இந்த மாதிரி 3 பிளான்லையும் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் டேட்டா பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஜிபியிலிருந்து 15000 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு டேட்டாவாக கொடுக்க போகிறாங்களா. இந்த அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. அதோட முழு டீட்டெயில்ஸை ஜியோ ஃபைபரோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓலா எலக்ட்ரிக். ஓலா எலக்ட்ரிக் சமீபத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தை கைப்பற்றாங்க. அவங்க யாரும் இல்லைங்க, ஈட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர் டெக்னாலஜி. இவங்க இந்தியாவில் ஒரு ஃபேமஸான 2 வீலர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 2 வீலர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க அப்படியே ஓலா எலக்ட்ரிக்கோட சரணடைகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பட் ஓலாவோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2 வீலர் கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஈட்டர்கோவை கைப்பற்றாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஓலா எலக்ட்ரிக் அண்டரில் இந்த ஈட்டர்கோ ஆப் ஸ்கூட்டர் டெக்னாலஜி ரன் ஆக போகுது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பெட்ரோலில் ஃபில் பண்ணீங்கன்னா அதிகபட்சமாக 50 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது மூலமா 250 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் 45 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பெர் ஹவரில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு கூடுதலான தகவலாக பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு தான் ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிக்கல. இனி வரக்கூடிய நாட்களில் தெரியப்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கூகுள் டுவோ தரப்பிலிருந்து ஒரு புதிய அறிவிப்பு. இனி ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் சைன் அப் பண்ண முடியும், அதுவும் டேப்லெட் யூசர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்டில் மொபைல் யூசர்ஸும் இந்த மாதிரி மொபைல் நம்பர் இல்லாமல் சைன் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு 2 OSலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட், iOS இந்த 2 OS இருந்தால் கூட இந்த ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் சைன் அப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும்தான் இயங்கும், பாக்கி உள்ள கண்ட்ரியில் இயங்காது. பாக்கி உள்ள கண்ட்ரியில் இருக்கிறவங்க வழக்கம் போல ஃபோன் நம்பரை கொடுத்து கூகுள் டுவோ அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த லாக்டவுன் பீரியட், அதாவது ஐசோலேஷன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் பயன்படுத்துகிற ஆப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் தாங்க. இந்த ஜூமுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஜூம் வெர்ஷன் 5.0ல புதிய என்கிரிப்ஷன் மோட அறிமுகப்படுத்துறாங்க. யாரெல்லாம் ஜூம் பயன்படுத்துறீங்களோ அவங்க ஃபட்டாஃபட் மே 30க்குள்ள இந்த ஜூம் ஆப்பை ஜூம் வெர்ஷன் 5.0க்கு மாத்திக்கங்க அப்படிங்கறத ஜூம் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க ஜூம் பயன்படுத்தணும் ஃபட்டாஃபட் மே 30க்குள்ள அப்டேட்டா பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் வோடாஃபோன் ஐடியா பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா தரப்புல ஒரு புதிய அறிவிப்பு, யூபிஐ பேஸ்ட் ரீசார்ஜ் மெத்தட் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது என்ன யூபிஐ பேஸ்ட் ரீசார்ஜ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷனில் நீங்கள் உங்களுடைய வோடாஃபோன் ஐடியா ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இவங்க யாரோட பார்ட்னர் வைக்க போகிறாங்கன்னா பேடிஎம்மோட பார்ட்னர் வைக்க போகிறாங்க. இனி நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வோடாஃபோன் ஐடியோட நம்பரை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மொபைல் டேட்டா எனேபிள் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. அந்த 2 மெத்தடையும் அப்படியே சைடில் ஒதுக்கிட்டு யூபிஐ பேஸ்ட் ரீசார்ஜ் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத வோடாஃபோன் ஐடியா பேடிஎம் ஓட இணைஞ்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஏசர் தரப்புல இருந்து ஒரு புதிய கேமிங் லேப்டாப்பை இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கேமிங் லேப்டாப்பை நீங்க Flipkartல பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஏசர் Aspire 7 கேமிங் லேப்டாப். இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 32 GB RAM கொடுத்திருக்காங்க, 1 TB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்க DDR4 கொடுத்திருக்காங்க. இதுல Intel, AMD CPU, அதே மாதிரி Nvidia GPU கிராபிக்ஸ் இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இருக்கு. Flipkartல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது Flipkart ஸ்டோர்ல. அடுத்தது நம்ம பார்க்க போறது அமேசான் இந்தியா. அமேசான் இந்தியா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அமேசான் இந்தியால யாரெல்லாம் செல்லரா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. புதிய இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அறிமுகப்படுத்துறாங்க. கோவிட்-19 கூட இன்சூரன்ஸ் பேக்கேஜ் தான். இது மொத்த பேக்கேஜோட விலை என்ன பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாரோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னா ஆக்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான சர்வீஸ்க்கு இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். குறிப்பா செல்லர்ஸ்க்கு. செல்லர்ஸ் யாரு இந்த அமேசான் இந்தியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அமேசான் தரப்புல கொடுக்கப்படுது. ஸோ கோவிட்-19 ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஐசியூ சம்பந்தப்படுது, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இதுக்கு இந்த இன்சூரன்ஸ் பேக்கேஜ் கவர் ஆகும் அப்படிங்கறத அமேசான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அமேசான் இந்தியால நீங்க செல்லரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய டேட்டாவை பதிவு பண்ணுங்க, அந்த பேக்கேஜை நீங்க பெறுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது HMD குளோபலோட நோக்கியா ஸ்மார்ட் டிவி 55 இன்ச் டிசம்பர் மாதம் 2019 லான்ச் பண்ணாங்க.
அதை தொடர்ந்து இப்போ HMD குளோபல் நோக்கியா ஸ்மார்ட் டிவி 43 இன்ச் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஜூன் வாக்கில் லான்ச் பண்ண போறதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட விலை என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 31,000 34,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு ஸ்மார்ட் டிவியை நோக்கியா தரப்புலேருந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜூன் 4ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக LG தரப்புல இருந்து புதிய OLED 4K டிவியை லான்ச் பண்ணிட்டாங்க. 48 இன்ச் 55 இன்ச் 65 இன்ச் 75 இன்ச் இந்த 4 இன்ச் மாடல்களும் அடுத்த மாதம் சேலுக்கு வரப்போகுது. ஸோ என்ன விலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. பட் அடுத்த மாதம் தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரிகளில் இது அவைலபிள் ஆக போகுதுன்னா ஏஷியா கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரி, நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி இந்த மாதிரி கண்ட்ரிகளில் இந்த புதிய LG OLED 4K டிவி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷோமி தரப்பு. இந்த ஷோமி சமீபத்தில் ரெட்மி இயர்பட்ஸ் S அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் லான்ச் பண்ணாங்க, அதோட சேர்த்து Mi 18 வாட்ஸ் டியூல் போர்ட் சார்ஜரும் அதே நேரத்தில் ஷோமியோட ஸ்க்ரூ டிரைவர் கிட்டும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஈஸியா அவங்களுடைய சொந்த சைட்டான mi.comல ஜூலை 1 முதல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்ததா ஷோமி தரப்புல வந்து ஒரு அருமையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து சைனால லான்ச் ஆயிருக்கு. யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஷோமியோட ZV 9 போர்ட் இவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஈஸியா உங்களால ஃபோல்ட் பண்ணி காரோட பேக் டோர்ல நீங்க வச்சுக்க முடியும், அதாவது டிக்கில வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல நீங்க ட்ராலி பேக் மாதிரி அதை இழுத்துக்கிட்டு போக முடியும். சகல வசதிகளும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஒரு ஆள் டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. செமையா இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ஷிப்பிங் பண்றாங்க. US, கனடா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு ஷிப்பிங் பண்றாங்க. பட் சம் டாலர் வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்தியாவுக்கு ஷிப்பிங் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் கூடிய விரைவில் இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus நிறுவனமும் எபிக் கேம்ஸும் ரெண்டு பேரும் பார்ட்னராக இணைஞ்சி 90 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து கேம்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் OnePlus 8லையும் OnePlus 8 ப்ரோலையும். இந்த ரெண்டு மாடல் யாரெல்லாம் கையில் வச்சிருக்கீங்களா பட்டாஃபட் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. எபிக் கேம்ஸோட நிறைய கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதுவும் 90 ஃப்ரேம் பெர் செகண்டில் நீங்கள் ப்ளே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாடலில் மட்டும் இல்லை, வேற மாடல்கள் OnePlus 6, OnePlus 770 இந்த மாதிரி மாடல்களை நீங்கள் பண்ண முடியும். பட் OnePlus 770ல வந்து உங்களுக்கு 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் OnePlus 8 அல்லது OnePlus 8 ப்ரோவை பயன்படுத்தும் நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கானது எபிக் கேம்ஸ், அதுவும் 90 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைனா கம்பெனியான இன்ஃபினிக்ஸ். இவங்க ரெண்டு மாடல் மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமா லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் Hot 9 Pro இந்த ரெண்டு மாடல் மொபைலை வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்டில் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சில் உங்களுக்கு வெளியே வருது. அதே மாதிரி 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, LED ஃபிளாஷ் லைட் இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8700 அப்படிங்கிறத ஃப்ளிப்கார்ட் சைட்டில் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மே 29 முதல் இது சேலை தொடங்குது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நம்மளும் பொறுத்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட வேற ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸோட ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் உங்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.